பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். தஞ்சை மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான பெரிய கோவில் அருகே ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண மாவட்ட ஆட்சித்தலைவர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி ஆய்வு. உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இவர்கள் வரும் வாகனங்கள் கோவிலுக்கு எதிரே உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு சாலையை கடந்து பின்னர் கோவிலுக்குள் சென்று வருகின்றனர். கோவிலுக்குள் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் செல்லும்போது சாலையில் வாகனங்கள் தொடர்ச்சியாக செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் விழா காலங்களில் அந்த சாலை பெரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்வதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் தஞ்சாவூர் மேயராக பொறுப்பேற்ற சன் ராமநாதனும் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணப்படும் என்று தன்னுடைய செயல் திட்டங்களில் ஒன்றாக கூறியிருந்தார். இந்நிலையில் இன்று தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி பெரிய கோவில் அருகே ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் அங்கு நேரில் கள ஆய்வு செய்தார். அப்போது போக்குவரத்து வாகனங்கள் செல்லும் பாதை, விரிவாக்கம் செய்ய வேண்டிய இடங்கள், வாகன நிறுத்தும் இடங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், மேயர் சன் ராமநாதன், மாவட்ட வருவாய் அலுவலர் ஜே தியாகராஜன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் எடுத்து கூறினர். விரைவில் புதிய பாதை அமைக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தெரிவித்தார். இதேபோல் தஞ்சை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பொதுமக்கள், நோயாளிகளின் உறவினர்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு வருவதென்றால் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டுதான் வரும் அவல நிலை நீடித்து வந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இன்று சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இல்லாத 800 மீட்டர் தூரமே உள்ள பாதையை ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத், மாவட்ட வருவாய் அலுவலர் தே தியாகராஜன், மேயர் சன் ராமநாதன், மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஆர் பாலாஜிநாதன் ஆகியோரிடம் கலந்தாலோசித்தார். பின்னர் மூடப்பட்டுள்ள சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். உடனடியாக மாநகராட்சி சார்பில் 3 புல்டோசர்கள் வரவழைக்கப்பட்டு செடி, கொடிகள், மரங்கள் ஆகியவற்றை அகற்றும் பணி தொடங்கியது. இந்த சாலையில் உள்ள மரம், செடி, கொடிகளை முழுமையாக அகற்றி சாலை விரிவாக்கம் செய்த பின்னர் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சாலையை கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளிடம் எம்பி முரசொலி அறிவுறுத்தினார். பொறுப்பேற்ற ஒரு சில நாட்களிலேயே நீண்ட கால பிரச்சினைக்கு தீர்வு கண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர்.